தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோழான தங்கரனோ. கலைஞர்கள் 160 கலைஞர்கள் நம்ம விழாவில் கலந்துக்கிறாங்க. அவர்களையும் வருக வருக என்ற வரவேற்று நான் என்னுடைய வரவேற்பை சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். அடுத்து தொடர்ச்சியாக தலைமை உரை பாலன் ஐயா அவர்களை தலைமுறையாற்ற அன்போடு அழைக்கிறேன். தொண்டினர் மூன்றாவது உலகம் படைத்து ஓந்தான் என் மனத்துள் இருக்க என்றான் இமையவருக்கு அன்பன் தோன்றா. விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடலூர் மாநகர மக்களுக்காகவே செதுக்கி செய்தது போல இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய கலை விழாவை எடுத்து வந்து நம்மளை எல்லாம் சோர்வடையாமல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா குழுவினர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகுந்த மாற்று கருத்தல்ல. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. அடுத்த நிகழ்வு நூல் வெளியீடு. இந்த புத்தகம் அகில இந்திய அளவில் யங் ஆத்தர்ஸ் மீட் என்று டெல்லியில் நடைபெறுகின்ற அந்த சங்கமத்திற்கு தேர்வு பெற்றுள்ளது. இந்த புத்தகம் தமிழில் எழுதப்படவில்லை, இது முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது. நம்ம ஊர்ல வந்து விழுந்த எரிக்கற்களை எடுத்து ஆய்வு செய்து நாசாவின் மூலம் பாராட்டு பெற்றவர் கணேஷ் குமார். அவருடைய சகோதரி ஒரு அருமையான ஓவியர். அவருடைய ஒரு ஓவியத்தை நாங்கள் இந்த வருஷம் எங்க ஸ்கூல் கேலண்டர்ல போட்டிருக்கோம். இந்த அற்புதமான இளம் அறிவியல் எழுத்தாளருக்கு எல்லாரும் ஏற்றி நின்று கைத்தட்டி ஒரு முறை இவரை வாழ்த்தினால் இவர் வாழ்நாளில் 100 புத்தகங்களை சாதிப்பார். இந்த தருணத்திலே ஒரு அறிவிப்பு. இந்த இளம் வயதில் இத்தகைய சாதனை படைத்திருக்கக்கூடிய அவினேஷ் அவர்களை எங்களுடைய அச்சீவர்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் சார்பாக வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து அவரை கௌரவிக்க இருக்கின்றோம். வெகு விரைவில் இந்த சான்றிதழை அவருடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கரங்களால் வழங்கப்படும் என்ற தகவலை இங்கு தெரிவித்து மகிழ்கின்றோம். சார், இதான் நூல் வெளியீட்டு புகைப்படம் உங்கள் பலத்த கரவொலியோடு. ஒரு பிகாசோ ஓவியம், தாவன்சி பார்த்தீங்கன்னா மோனாலிசா பெயிண்டிங் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ரூதர் மிஸ்ஸில் 100 கேமராமேன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. எலிஃபண்ட் ரெடி ஆச்சு.
நம்மளுடைய வேலை. இந்த கலையை மீட்டெடுக்கிறதுக்கு இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இங்க இந்த நிகழ்வுங்கிறது நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பதிவு. நிகழ்வுக்கு பாரம்பரிய கலை எல்லாருமே வந்து சூப்பரா இங்க இந்த டவுன் ஹாலே கலக்கிட்டாங்க. அப்பா கையில புடிச்சி நடந்தா பெரிய இந்த மாதிரி மாண்டு போகின்ற கலைகளை எல்லாம் மீண்டு உயிர் பெற்று அதனை மீட்டெடுக்க வேண்டும் என்ற மாண்புமை எண்ணத்தை தனது உள்ளத்திலே கொண்டு இந்த சீரிய நிகழ்வை சிறப்போடு முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை சார்ந்த சங்கத்தினர் மிக சிறப்பாக இங்கே முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு ஒரு கலை விழா என்பது மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி இந்த கலை விழாவில் பங்கேற்ற கலைஞர்களுடைய கலைகளையும் அந்த கலைஞர்களையும் ஒரு சாதனையாளராக உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கின்றது. சாமானியம் சாதனையாளராகலாம் என்ற ஒரு சரித்திர நிகழ்வை இன்றைக்கு இந்த டவுன் ஹாலில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது முத்திரையர் கல்வி மற்றும் கலைப்பணி அறக்கட்டளை என்று கூறி எங்களுடைய அச்சீவர்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புதுச்சேரி மூலமாக இன்றைய நிகழ்வினை உலக சாதனை புத்தகத்திலே பதிவு செய்து அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்த அத்துணை கலைஞர்கள் உலக சாதனை கலைஞர்களாக நாங்கள் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் இவர்களிடத்தை இந்த நிகழ்வுக்கான உலக சாதனை சான்றிதழ் உங்கள் அனைவருடைய முன்னிலையிலே வழங்கப்பெறும் என்ற தகவலை அச்சீவர்ஸ் புக் ஆஃப் இந்தியா நிறுவன தெரிவித்து வருகின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை சார்பில் பாரம்பரிய கலைவிழா கடலூர் நகர அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் அறக்கட்டளை நிறுவன தலைவர் முத்துக்குமரன் கலந்து கொண்டு வரவேற்றார். அரங்காவலர் பாலன் தலைமை தாங்கினார். அறக்கட்டளை சிறப்பு தலைவர் ஸ்ரீ விஜயகுமார் சுவாமிகள் கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அரங்காவலர்கள் முனைவர் மங்கையர்கரசி, முனைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அகத்திய அகாடமி விருதாளர் ஆயிஷா நடராஜன் வருகை தந்து மாணவன் அனேஸ்வர் எழுதிய விண்வெளி தொடர்பான நூலை வெளியிட்டார். முதல் பிரதியை அனைத்து குடியிருப்போர் நலச்சங்க சிறப்பு தலைவர் மருதவாணன் பெற்றுக்கொண்டார். இவ்விழாவில் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் 20க்கும் மேற்பட்ட வெவ்வேறு கலை குழுவினர்கள் பங்கு பெற்று பாரம்பரிய கலைகளை நிகழ்த்தினர்.
மொத்தம் 168 கலைஞர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் முதலில் புல்லாங்குழல், மெல்லிசை, வாய்ப்பாட்டு, வீணை மற்றும் பாவேந்தர் பல்கலைக்கூட மாணவர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ V.K. முனுசாமி அவர்கள் களிமண் சிற்பம் செய்முறை செய்து காட்டி விளக்கினார். புதுவை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி தலைமையில் விழிப்புணர்வு பொம்மலாட்டம், வண்டிப்பாளையம் முருகையன் குழுவினரின் கைலாய வாத்திய நிகழ்ச்சி, சிறகுகள் நாட்டிய குழு நிறுவனர் ஏஞ்சலின் செரின் அவர்களின் பயிற்சியில் மாணவர்களின் கிராமிய நடனம், தேவநாதன் பயிற்சியில் சிலம்பம் நிகழ்ச்சி, கலைப்பணி செம்மல் சிவ சுரேந்திரன் தலைமையில் தேவலோக நடன கலைக்குழு, பம்பை ஆட்ட கலைக்குழு, பறை இசை கலைக்குழு, கைலாய வாத்திய கலைக்குழு, காளி ஆட்ட கலைக்குழு இவர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் கலை நன்மணி பக்கிரிசாமி குழுவினரின் தெருக்கூத்து, கடலூர் மாவட்ட நாடக கலைஞர்கள் சங்க தலைவர் கலை நன்மணி செல்வநாதன் குழுவினரின் மேடை நாடகம் நடைபெற்றது. இப்பாரம்பரிய கலை விழாவில் பழங்கால சிறப்பு நாணயங்கள், வெளிநாட்டு நாணயங்கள், பணத்தால் கண்காட்சி, மூலிகை கண்காட்சி, ஓவிய கண்காட்சி ஆகியவை இடம்பெற்று பொதுமக்கள் பார்வையிட்டனர். மூலிகை கண்காட்சியில் 100 வகையான மூலிகைகள் வைக்கப்பட்டு அதன் பயன்களும் விளக்கப்பட்டன. மூலிகை கண்காட்சியை இயற்கை மாற்றுமுறை மருத்துவர் சேகர் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஓவிய கண்காட்சியை திரைப்பட கலை இயக்குனர் ரமேஷ் செல்வராஜ் தொடங்கி வைத்தார். நாணய கண்காட்சியை கடல் நாகராஜன் தொடங்கி வைத்தார். விழா ஒருங்கிணைப்பு செயல்கலை முத்துக்குமரன், வெங்கடேசன், மகேஸ்வரன், அண்ணாமலை மற்றும் விழா குழுவினரான முனைவர் சிவகுமார், அரங்க அருள்வொளி, ஜெகத் ரட்சகன், இயற்கை ஆர்வலர் ஏழுமலை, எழில், பழ ஆறுமுகம், மக்கள் குமார், ஓவியர் மனோகர், பன்னீர்செல்வம் ஆகியோர் செய்திருந்தனர். கலை விழாவில் நிகழ்ச்சிகள் நடத்தி தந்த கலைஞர்களுக்கு விருதுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகளும் பல்வேறு அமைப்பு தலைவர்களும் வழங்கினர். குறிப்பாக கடலூர் மாநகர தமிழ்ச்சங்க தலைவர் தங்கம் சுதர்சனம், கடலூர் கம்ப்யூட்டர் பயிற்சி மைய நிறுவனர் பொன் பத்மகுமார், அரசு பா சாந்தகுமார், இளங்கோவன், ஆறுமுகம், கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க தலைவர் பேராசிரியர் ராச குழந்தை வேலனார், மனிதநேய உலக தொண்டு நிறுவன தலைவர் ராஜசேகரன், மேனாள் மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயா, உலக திருக்குறள் பேரவைத் தலைவர் பாஸ்கரன், கடலூர் சென்ட்ரல் லயன்ஸ் சங்க தலைவர் மோகன்குமார், பாரம்பரிய சிலம்பம் அசோசியேஷன் மாநில தலைவர் தேவநாதன், தமிழ்த்தாய் பொதுநல இயக்க தலைவர் மலையப்பன், கலைச்சுடர்மணி சம்பந்தமூர்த்தி, உலக தமிழ்கழக மேனாள் தலைவர் பாவாணர் பயிற்றக நிறுவனர் கதிர் முத்தையன், சுப்ரீம் தொலைக்காட்சி மாலை எக்ஸ்பிரஸ் நாளிதழ் நிறுவனர் முனைவர் சக்திவேல், கலால் மற்றும் சுங்கத்துறை மேனாள் உதவி ஆணையர் பாவலர் சண்முக சுந்தரம், கடலூர் நடிகர் சங்க நிறுவனர் நடிகர் அறிவழகன், நெய்வேலி மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் தாமரை செல்வன், புதுவை கலை மற்றும் கைவினை கிராம வனவிலங்கு நாயகன் டாக்டர் பூபேஷ் குப்தா, உலக சாதனை கண்காணிப்பாளர் சரவணன், அனல்மழை திரைப்பட நாயகன் அப்துல் ஷெரீப் ஆகியோர் விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து கலைஞர்களுக்கு முத்திரை அறக்கட்டளை சார்பில் பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் வழங்கினர். விழா நிறைவில் தமிழக அரசின் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தை சிறப்பாக செய்து வருகின்ற பேராசிரியர் முனைவர் ஜானகிராஜா அவர்களின் சேவையை பாராட்டி விருது வழங்கப்பட்டது. நிறைவாக அறங்காவலர் அண்ணாமலை நன்றி உரையாற்றினார்.